ஆனா விஜய் வந்து ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சே வந்து திமுக அகற்றணும்னு சொல்லிட்டு அதிமுக பிஜேபியோட சேர்ந்து வேலை பார்க்கறது மாதிரி திருமாவளவன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி நீ பாக்குறீங்க? அது எனக்கு தெரியல அது என்ன குற்றச்சாட்டு. அவரு நம்பிக்கை வந்து ஒரு ஆசை விருப்பம் இருக்கு முதலமைச்சர் ஆகணும். அதுக்கான கனவோ அதை செயல்படுத்துறதுக்கான உழைப்பு. நான் வந்து என்ன செய்வேன் வந்து இவர் 2500 அதே அந்த திருட்டு திராவிட கூட்டத்துக்கிட்ட இது அடுத்து வந்த கூட்டமாக தான் எனக்கு தெரியுது. இலவச அறிவிப்புங்கிறதே இது வெறுக்கத்தக்க, மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்கிற ஒரு கேடுகட்ட முறை. என் மக்களை ஏமாற்றுவதை எந்த தன்மானமிக்க தமிழ் மகனும் ஏற்க மாட்டான். எங்க ஆத்தா அரிசி பருப்பு பேட்டி சிலைக்கு கையேந்திரத்தை பார்க்கறது இந்த மண்ணுக்கு வரும். அந்த மாதிரி அரசியலை எவன் செஞ்சாலும் அதை எதிர்க்கணும், அதை அருவருக்கணும், அப்புறப்படுத்தணும். அதனால அதை நம்ம பொருள்படுத்த வேண்டியதில்லை. ஜேபி நட்டா தேர்தல் பரப்புரையில வந்து இப்ப தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. 10,000 தரோம், தீபாவளி பொங்கலுக்கு இலவச தரோம் சொல்லிட்டு இலவசங்களை வந்து அனைத்து கட்சியிலுமே தோற்று போனவர்கள் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நேர்மையற்றவர்கள், தோற்று போனவர்கள் மக்களை ஏமாற்ற தொடங்குவாங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க மோடி ஐயா இலவசத்தை ஏத்து பேசுனது இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்புறம் நீங்களே வந்துட்டீங்கன்னா தோற்றுட்டீங்க. இயலல் கேட்டா மக்கள் அதை விரும்புறாங்கிறீங்க. எப்படி மக்கள் விரும்புவாங்க? மக்களுக்கு மீள முடியாத எழ முடியாத வறுமையை வச்சுன்னா அவர் கையேந்து தான் தயாரா இருப்பான். நீ கல்வியை கொடு, கல்விக்கேற்ற வேலையை கொடு, அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடு, உன்னையே எதிர்பார்க்க போறான். ஐயா ரஜினிகாந்த் கூட சொல்றாரு, சேலை வெட்டி கேட்காதியடா, வேலை வெட்டிகளுங்க படத்துல உரையாடல். அதனால பாரதிய ஜனதா தோற்று போனது. அதனால இந்த இருக்க திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையை, இந்த தேர்தல் அணுகுமுறையை அதுவும் பின்பற்ற தொடங்கிருச்சு. பீகார்ல 10,000 போட்டுச்சு, அதை பின்பற்றி 5,000 போட்டார் வங்கி கணக்குல. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஓட்டுக்கு ஒரு 3,000 2,000 கொடுத்து அந்த 10,000 சரி பண்ணிடுவாங்க. பொங்கலுக்கு 3, வங்கியில 5 8, ஓட்டுக்கு 2 10. ஒரே தவணை அவரு, இவரு 3 தவணை. சரிதானே?